அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த புத்தாண்டு அப்படின்றது எப்படி சேரும்? ரொம்ப காலமாக நெகட்டிவாகவே பலன் சொல்லி கேட்டு கேட்டு சலிச்சு போனவங்க விருச்சிக ராசிக்காரங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தபடியாக அவங்க தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு சனி பகவான் இப்போ தான் 7.5 சனியாக இருந்து 7.5 வருஷம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம் சார், அஷ்டாத்தம சனின்னு 2 வருஷம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ என்னடான்னு கேட்டால் 5ஆம் இடத்துல சனி இருந்தால் அவர் 11 பார்க்குறாரு, லாபமே இல்லைன்னு புலம்புறீங்க. இப்படித்தான் சார் இருக்குது எங்கள் பொழப்பு, நீங்கள் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி என்று ஒத்துக்கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேர்களில் சிலர் விருச்சகத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இந்த வருஷம் இது கொஞ்சம் மாறும். எப்படியெல்லாம் மாறும்னு கேட்டால், ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாயே 2ஆம் இடத்தில், ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். அப்போது ராசிநாதன் 5 குடையவனால் பார்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ 5ஆம் இடம் என்பது இறைவனுடைய பரிபூரண அருள். அப்போ உங்களுக்கு கிரக சஞ்சாரங்களில் ஏற்றத்தாழ்வுகள், இல்லை அடிப்படை ஜாதகத்தில் கோளாறு, இல்லை நான் வசதி இல்லாத வீட்டில் பிறந்துட்டேன், இல்லை எனக்கு படிக்க முடியாமல் போச்சு, என்ன வேணாலும் குறை இருக்கலாங்க. மனுஷனாக பிறந்தால் குறை இருக்கத்தான் செய்யும். 100% இறைவன், 99 வரைக்கும் தான் மனுஷன். குறை இல்லாதவன் உலகத்தில் கிடையாது. இப்படிப்பட்ட நிலைகளில் தத்தளித்தவர்கள் கூட இந்த வருடத்தில் அந்த நிலைகளிலிருந்து மாற்றம் பெறுகின்ற வாய்ப்புகள் விருச்சகத்திற்கு உண்டு. எப்படியெல்லாம் வரும்னு கேட்டால், பொருளாதாரம் முதல்ல இந்த 2026 இது வரைக்கும் சாதாரணமாக வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாங்க. என்னமோ ஒரு காரணம் அந்த ஆஃபீஸ்லேயே மேனேஜர் ஆகிறது, இல்லாட்டா ஒரு மிகப்பெரிய பொறுப்பை சுமக்கிறது, இல்லை இன்னும் சொல்லப்போனால் சம்பாதிக்கிற ரூட்டை கண்டுபிடிச்சி குறுக்கு வழி, எந்த வழி அந்த வழின்னு சொல்லி நிறைய பணம் சம்பாதிக்கிறது. ரெண்டு வருமானம் 3 வருமானம்னு தேடி போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போடுறவங்க அல்லது வட்டி கொடுத்து வாங்குறவங்க. இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் கூட இந்த 2026 அமோகமான அற்புதமான லாபங்கள் கிடைக்கும். ஆக பொருளாதாரம் விருட்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சிறப்பை கொடுக்க போகிறது, அதில் நோ டவுட். இதுபோல் குடும்ப வாழ்க்கை, இந்த குடும்ப வாழ்க்கை என்பதே கடந்த சில வருடங்கள் பார்த்தீங்கன்னா ஒத்து போகலை சார், என்னவோ கடமைக்கு வாழ்கிறோம் சார், என்னத்தை அவர் நான் சொன்னால் கேட்கவா போகிறாரு, இப்படியெல்லாம் ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் சாடி புலம்பிக் கொண்டிருந்த வாழ்க்கை என்பது இப்பொழுது ஒரு மாற்றத்திற்கு வரும். உடன்பாடுகள் கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விருச்சகத்தில் பிறந்தவங்க அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தரமாக பொழைச்சிட்டு இருந்திருப்பாங்க. காசு பணம் சம்பாதிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லலை, வாழ்க்கை இல்லையே, இப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர்கள் இப்போது இணைந்து வாழுகின்ற ஒரு போக்குகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ இந்த விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி, கூட்டு குடும்ப வாழ்க்கை, பெரியோர்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் இணைவு சந்தோஷம், இது அத்தனையும் வர ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ வீட்டுக்குள்ளே திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரணும் தானே, வீட்டுக்குள்ளே சுபகாரியங்கள் நடக்கணும். இருக்கிற கொண்டு ஒரு 2 பவுன் தங்கம் வாங்கிட்டு வந்தேங்கிற நிகழ்வு நடந்தே தீரணும். அப்போ சேமிப்பு வளரக்கூடியதாக இருக்கும். கண்டிப்பாக பெண்களாக இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரங்க நிச்சயமாக எடுத்துக்கோங்க, 2 பவுன் தங்கம் வாங்கிடுவீங்க. என்ன விலைக்கு விற்றா என்ன வாங்கிடுவீங்க. அது இந்த வருஷத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா குரு செவ்வாயை பார்ப்பது மட்டுமில்லை, சுக்கிரனையும் பார்த்து கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்ததிபதியை குரு பார்ப்பது திருமண வாய்ப்பை கொடுக்கும். காதல் கல்யாணங்கள் ஈடேறி வரும். ரொம்ப காலமாக நொந்து போய் நடக்குமா நடக்காதான்னு அழுத்து போயிருந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் இப்போ கனகச்சிதமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அங்கே வந்து சேரும். இன்னும் சொல்லப்போனால் இந்த பெத்தவங்களால் சில பகைமை இருந்திருக்கும் குடும்பத்துக்கு குடும்பம், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்ந்து போயிடும். ஏன்னா சூரியனை குரு பார்க்கிறார். இந்த சூரியனை குரு பார்க்கின்ற காரணத்தால் இதுக்கு பேர் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அப்போ இந்த சிவராஜ யோகம் என்ன பண்ணணும்னு கேட்டால், பதவிகளிலே உயர்வுகளை கொடுக்கும். அது எந்த நிலைகளில் இருந்தாலும் சரி, அரசியல்வாதியா எம்எல்ஏ ஆகுங்க, எம்பி ஆகிக்கோங்க, மினிஸ்டர் ஆகிக்கோங்க, இல்லை ஒரு அதிகாரத்தில் உட்காந்து கையெழுத்து போடுறீங்களா, பதவி உயர்வு பெற்றுக்கொள்ளுங்கள். நல்ல இடத்திற்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். ஒரு சாதாரணமாக வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த வருடத்தில் பதவியிலே உயர்வுகளிலே மிகப்பெரிய புனிதம் ஏற்படும். அதே மாதிரி அந்த சூரியனை குரு பார்த்த இந்த சமாச்சாரம் புதனையும் பார்க்குறார் குரு பகவான். புதனை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும்னா, படிக்கின்ற பசங்களுக்கு ரொம்ப அற்புதமாக மனசு உட்காருது. பொதுவாகவே விருச்சகத்தில் பிறந்தவங்களுக்கு படிப்பு ஒரு தகராறு. ஏன்னா அவங்களுக்கு அறிவு திறமை இயல்பாகவே இருக்கும், நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. 5, 3, 8ங்கிறத 6 மாத குழந்தை கூட சொல்லணும்னு வச்சுக்கோங்க. ஆனால் விரும்பி படிக்க மாட்டாங்க, அசால்ட்டாக படிக்கிறது, டீச்சரை மதிக்கிறது இல்லை, பள்ளிக்கூடத்தை மதிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட துன்பங்களில் இருந்த பிள்ளைகள் கூட இந்த காலத்தில் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளும். இயல்பாகவே அதோடு ஒட்டி கொள்ள ஆரம்பிக்கும். இதெல்லாம் கூட இந்த விருச்சகத்துக்கு பிறந்தவுக்கு உண்டு. இதில் என்னென்னா 4ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் ராகு கேது நங்கூரம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த 4, 10 என்பது ஜாதகத்தின் மிட் பாயிண்ட். அப்போ அந்த மிட் பாயிண்டில் ராகு கேது இருந்தால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது இருவருமே ஒருவரை ஒருவர் விஷம் நிரப்பி கொண்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ 4ஆம் இடம் நீங்கள் பார்க்கின்ற தொழில், 10ஆம் இடமும் நீங்கள் பார்க்கின்ற தொழில், 4ஆம் இடம் படிக்கின்ற படிப்புக்கு தகுந்த தொழில்,
10ஆம் இடம் குலத்தொழில், அப்பா அம்மா செஞ்சுட்டு வந்தாங்க நானும் பண்ணுறேங்கிற தொழில். இந்த ரெண்டுலேயுமே மிக கவனமாக செயல்படணும். எப்படி? படிக்காத பேப்பரில் கையெழுத்து போடக்கூடாது, யாரையும் பெருசாக நம்பி பின்னாடி போகக்கூடாது, எவனாவது கேட்டான்னு சொல்லி ஒரு பொருளை கொடுத்துட்டா அவன் கொடுக்க மாட்டான். இப்படிங்கிற பொருளாதாரத்தில் சிக்கல்கள் ஏற்படாமல் பார்த்து கொள்றதுக்கு, கையில் ரொம்ப நாளாக காசு வரல, வருது இல்லை, வச்சு வாழணும்ல, அதை விட்டுறக்கூடாது இல்லை, அதை நீங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டா போதும். இது கூடவே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி அமர்ந்திருக்கிறார். அவரை இருக்கின்ற இடத்துக்கு நல்லது தான். அப்போ பிள்ளைகளின் மூலமாக முன்னேற்றம். பெண் பிள்ளைகள் பிறக்கும் சில பேர்களுக்கு. 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கோம், இல்லை ஒரு பையன் பிறந்திருக்கோம், எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு பொண்ணு தான் வேணும்னு ரொம்ப காலம் தவம் இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா பெண் பிள்ளைகள் பிறக்கும். அதே போல் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சுபமாக கணவன் மனைவி இருவரும் இணைந்து பொருளாதார அபிவிருத்தி, வீடு மனை காசு வாகனம் இதெல்லாம் கூட செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்படி பல ரூபங்களில் பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2026 உண்மையாகவே போன வருடத்தை விட முந்தைய வருடங்களை விட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போது, மகிழ்ச்சியாக இருக்கலாம். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா யாரு சார்? இவங்க இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தர் பிடிச்சிக்கணும். யார்? ஆஞ்சநேயர், நரசிம்மர், பிள்ளையார். உங்கள் 3 பேரில் பக்கத்தில் யார் இருக்காங்களோ பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்கே போயிடுங்க. இல்லை எங்கள் வீட்டு பக்கத்தில் நரசிம்மர் டெம்பிள் இருக்குது, அங்கே போங்க. இல்லை ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்குது, அங்கே போங்க. எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போங்க. போகிறது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு குறிப்பிட்ட உங்களுடைய ஒரு நல்ல நாள்னு சொல்லுவீங்கள்ல, இப்போ கல்யாண நாள்னு நான் போகிறேன், நான் பிறந்த நாள்ன்ட்டு போகிறேன், இப்படி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நாளை பயன்படுத்தி நீங்கள் அந்த கோயில்களுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மைகள் எதிர்பார்க்கலாம். நிச்சயமா. இவங்களுக்கான மதிப்பெண் அப்படின்றது 100க்கு எவ்வளோ சார் கொடுக்கலாம்? ஒரு 75% கொடுக்கலாம். 75.